இந்த துலாம் ராசி கூட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளது. சமநிலை தேடுவது அப்படின்னு சொல்லுவோம். சமநிலை தேடுவது யாருன்னு கேட்டா உங்களோட பிறவியின் நோக்கம் வந்து எப்படியாப்பட்டதெல்லாம் இருக்குன்னா, உறவுகளின் உண்மையான நீ நிறைய யோசிச்சு தான் என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன செய்ய போறோம், நம்மள ஒன்றும் நமக்கு சரியா வரலையே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா துலாம் தான். ரொம்ப ரொம்ப அதிக டிப்ரெஷன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறையா இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும், எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வயதானவர்கள், சில பேர் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ வந்து நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்தில் பிறந்து தற்செயலாக பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு
இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். ரொம்ப அழகா பிறவியின் நோக்கம் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரீங்க சார். இன்னைக்கு துலாம் ராசிக்கு அவங்களுடைய பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நீங்க அதுவும் அதனுடைய ஆலயமும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்பாங்கல்ல, அது என்னன்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க சார். ஓகே மேம். இப்போ துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது விசாக நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கு, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. இந்த துலாம் ராசி கூட பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளது. சமநிலை தேடுவது அப்படின்னு சொல்லுவோம். சமநிலை தேடுவது யாருன்னு கேட்டா துலாம் ராசி. இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துலா ராசியை இந்த தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவாளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், நல்ல ஒரு அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும், நல்ல வேலையில இருப்பாங்க, நிறைய விஷயத்துல இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்திலுமே, அதாவது சித்திர நட்சத்திரம் துலா ராசியா இருந்தாலும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியா இருந்தாலும் இந்த விசாக நட்சத்திரம் துலா ராசி, இந்த 3 நட்சத்திரம் இந்த துலா ராசியும் ஒரு விஷயத்துல மட்டும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என்னன்னா உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஒரு நோக்கம் இருந்து கொண்டே இருக்கும். தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் கூட சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும், என்ன நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நீ என் கூட இருக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் மீ, நீ என் கூட இருக்க முடியாது. நீ என்னை எப்போ புரிஞ்சுக்கிற, நீ எப்போ என்னை புரிஞ்சுக்க போறேன்னு கேட்கறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அவங்களோட பிறவியின் நோக்கம் எப்படியாப்பட்டதெல்லாம் இருக்குன்னா, உறவுகளின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வது இவங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் சில மனிதர்கள் வரலாம், உங்களை சில பேர் விட்டு பிரியலாம், சில உறவுகள் மாறலாம். ஆனால் ஒவ்வொரு உறவும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு உறவும் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும். யாருக்கு? துலாம் ராசிக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். யாருக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், யாருக்காக விட்டுவிட வேண்டும், யாருடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிப்பதே உங்கள் கர்மா பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதின்னு கூட சொல்லலாம். இப்போ நீ நிறையா யோசிச்சு தான் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்மளை ஒன்றும் நமக்கு சரியாக வரலையே, நீ நிறைய விஷயத்தை யோசிக்கிற. உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் ஒருவர், உங்கள் கனவுகளை புரிந்து கொள்ளும் ஒருவர், உங்கள் வாழ்க்கையில் பாதையில் உங்களோடு நடக்கும் ஒருவர், இப்படிப்பட்ட ஒரு உறவை கூட நீங்கள் தேடலாம். எனக்குன்னு ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா, எனக்குன்னு என் லைஃப்பில் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, என்னுடைய லைஃப் இப்படியே தான் போகுமா, ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு சில யோசனைகள்லாம் இருக்கும். சில பேருக்கு திருமணம் ரொம்ப தாமதமாக இருக்கும். சில பேருக்கு 2வது கல்யாணம் கூட ரொம்ப தாமதமாக இருக்கும். சில பேருக்கு கல்யாணம் பண்ணியும் நமக்கு அந்த ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஏன் நமக்கு இப்படி நம்ம இருக்கலாமா, இல்லை வேற ஏதாவது நம்ம பண்ணிக்கலாமா, அந்த அளவுக்கு கூட வரும். ஆனால் துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய பிறவி நோக்கம், உன்னுடைய நோக்கம் உனக்கு சரியான விஷயத்துல இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கால் பண்ணி அவங்கள பேச சொல்லி கண்டிப்பாக அவங்க, ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு சூழ்நிலையில் 2026 ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அதிக டிப்ரெஷன் செஞ்சு இன்னைக்கு ரொம்ப கெட்ட, எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமா மேம்? கஷ்டம். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுமா? அதுதான். அது அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, நீங்கள் சமாதானத்தை விரும்புறீங்க, சண்டை போடலை, யாருடனும் சண்டை வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் உன்னை சுற்றி சண்டை நடக்குது, என்ன பண்ணுவேன்?
இதுதான் நடந்துட்டு போயின்னு இருக்கு. பல நேரங்களில் உங்கள் மனதில் இருக்கும் உண்மையை சொல்லாமல் கூட அமைதியாக இருக்கிறீங்க. அதிக சமரசம் செய்தால் ஒரு நாள் உங்களையே நீங்கள் இழந்து விடலாம். நீ வாட்டுக்கும் நான் சமரசம் பண்ணுறேன், நான் பேசுகிறேன், நான் போகிற வரேன்னா கடைசியில் நீயே ஒன்று கடைசியில் இது பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மற்றவர்களோட சமநிலை மட்டுமல்ல, உங்கள் மனதிற்கும் இடையே சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். நீ அதனால் எப்படி இருக்கணும், உன்னுடைய நோக்கம்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு, உன்னுடைய வேலையில் நீ பெரிய விஷயமா இருக்கணும். அடுத்து உன்னுடைய கட்டத்துக்கு நீ போகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒவ்வொரு நாளும் நீ அந்த சிந்தனைகள் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் என்ன வருது, துர்சிந்தனைகள் வருதான். பிறவியின் நோக்கத்துல துர்சிந்தனைகள் நிறைய வருது அப்படின்னு சொல்றான். நான் அழகாக வாழ வேண்டும், என் சுற்றுப்புறமும் அழகாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கு. எல்லா நல்ல எண்ணமும் இருக்கு. என்னை சுற்றி இருக்கிறவங்க நன்னா இருக்கணும், வீடு அழகாக இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதுவே என் வாழ்க்கையின் ஒரு புதிய பழத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும்ல நீ நினைக்கிற. ஆனா உன்னுடைய 38 வயசுக்குள்ள 2 தடவை உனக்கு கல்யாணமே, 2 தடவை விவாகரத்து ஆயிடுது. 2 தடவை. இப்போ உன்னுடைய நோக்கம் நெக்ஸ்ட் நமக்கு ஏதாவது லைஃப் கிடைக்குமா? இப்போ உன்னுடைய நோக்கம் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வயசுக்குள்ள தான் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட் வரும். உன்னுடைய நோக்கம் நிறைவேறும். எப்போ? 40லேருந்து 45, அதிகபட்சம் 47க்குள்ளெல்லாம் உனக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் இதுக்காகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துறது ஒரு திருமணம், ஒரு புதிய உறவு, புதிய நிலைக்கு செல்லலாம். ஸோ எல்லாமே உனக்கு வரும். உங்கள் பிறவியின் நோக்கம் யாரையாவது பிடித்து கொண்டு வாழ்வதல்ல, உங்களை உண்மையாக மதிப்பும் உறவை கண்டுபிடிப்பது. இதை அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை அவங்க ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க சிறப்பாக இருப்பாங்க. துலாமின் பிறவி நோக்கம் உறவுகளில் சமநிலை தேடுவதல்ல, உண்மையான உறவின் மதிப்பை உணர்த்துவது, மன அமைதியுடன் வாழ கற்றுக்கொள்வது. ஸோ நீ முதல்ல மன அமைதியோடு வாடுறதுக்கு நீ கற்றுக்கணும். அப்போதான் உன்னுடைய சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். ஓகே, இவங்க செல்ல வேண்டிய ஆலயம் இவங்களுக்கு வந்து ரங்கநாத பெருமாள் திருப்பார்கடல்னு இருக்கு. திருப்பார்கடல் ரங்கநாத பெருமாள் வேலூர் மாவட்டம். அங்க திருப்பார்கடல்னே ஒரு ஊர் இருக்கு. ஊர் பேரு திருப்பார்கடல். ரங்கநாத பெருமாள் சேவிக்கணும். கண்டிப்பா போயிட்டு வரணும். இவங்க போறது வந்து ஏகாதசி திதியில போயிட்டு வந்தால் சிறப்பு. அது வளர்பிறை ஏகாதசியாகவும் இருக்கலாம், தேய்பிறை ஏகாதசியாகவும் இருக்கலாம். ஆனால் ஏகாதசியில் போயிட்டு வந்தால் சிறப்பு. இன்னொன்று திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சிரவண நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நாளில் போயிட்டு வந்தாலும் சிறப்பு தான். சிறப்பு. சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி. துலாம் ராசி நேயர்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை ஏகாதசி திதி அல்லது சிரவண நட்சத்திரத்துல நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்க லைஃப்ல நீங்க என்ன எய்ம் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது நிச்சயமா சக்சஸ் அமையும். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.